வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, தலைவலி உடனே சரியாக இந்த எளிய பயிற்சிய நம்ம செய்யலாம். இது அக்குப்ரெஷர்ல சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பாயிண்ட்டா நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய இந்த கட்டை விரல் ஸ்தானமும், இந்த ஸ்தானமும் ஒன்றாக இணையும் பொழுது, இந்த மேடாக தோன்றக்கூடிய ஒரு இடம் என்பது பார்க்கலாம். இந்த இடத்துல இது போல பிரஷர் குடுக்குறோம். இது எல்லா விதமான வலிகளுக்கும் ஒரு முக்கியமான புள்ளியா பார்க்கலாம். அதாவது தலைவலி, உடல் வலி எல்லா விதமான வலிகளுக்கும் இது ஒரு முக்கியமான புள்ளி. ஒரு 21 எண்ணிக்கை நம்ம இது போல ரொட்டேஷன் செய்யலாம். இல்லன்னா இது போல ஒரு அழுத்தம் குடுக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கெட்ட விரல். இந்த ஸ்தானம் இது வந்து உங்களுடைய இந்த ஸ்தானத்திலிருந்து, அதாவது இங்கிருந்து தலை ஸ்தானம் என்பது ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு அழுத்தம் குடுக்குறோம். இந்த இடம். ஒரு 21 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இது போல பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 முறைகள் செய்து கொண்டு வரலாம். இந்த கையில செய்யும் பொழுது, இந்த கையிலும் நம்ப பிரஷர் குடுக்குது என்பது ரொம்ப நல்லது. தலைவலி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம தலைக்கு குளித்த பிறகு முழுமையாக துடைக்கப்பட வேண்டும். அதாவது நீர் மண்டையில இருக்கும் பொழுதும், அந்த நீர் கோவையினால வரக்கூடிய ஒரு நிலையில தலைவலி என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். தலைக்கு குளித்த தினத்துல வந்து வெயில்ல ரொம்ப அதிக நேரம் போவது என்பது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தலைக்கு குளித்த தினத்தில் குளிர்ச்சியான உணவுகளை எடுப்பது என்பது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இது போல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, அதே போல உங்களுக்கு மண்டையில நீர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அந்த தலைவலி என்பது ஏற்படும். இதற்கு நாட்டு மருந்து கடையில பார்த்தீங்கன்னா, நீர்க்கோவை மாத்திரை என்பது கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50 இல்ல ரூ. 40 அது போல தான் வரும். அது சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை தான். அது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர்ல ஒரு மாத்திரை கரைத்து, அந்த ஸ்தானத்த உங்களுடைய நெத்தி ஸ்தானம், அதாவது இந்த ஸ்தானம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு, சாதாரண ஒரு வெதுவெதுப்பான நீர்ல வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லனா நைட்ல அப்ளை பண்ணிட்டு, காலையில அந்த முகத்தை துடைப்பது என்பது நல்லது. இது போல செய்வதனால, அந்த தலைபாரம் என்பது குறையக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். அதே போல நீராவி பிடிப்பது என்பது ரொம்ப நல்லது. இது போல செய்வதனால, மண்டையில தேங்கி இருக்கின்ற அந்த நீர் என்பது வெளியேறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.